மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்மையின்மை அல்லது ஆண்குறி விரைப்பு தன்மை அற்ற தன்மை அல்லது இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த நரம்பு மண்டலத்திலே ஏற்படுகின்ற என்னென்ன பிரச்சனை காரணமாக இந்த விரைப்புத்தன்மை ஏற்படுகிறது, விரைப்பற்ற தன்மை ஏற்படுகிறது என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த நரம்பு மண்டலம் என்று சொல்லுகின்ற போது தலையினுள்ளே மூளை இருக்கின்றது, மூளையினுடைய தொடர்ச்சியாக முன்னாணி இருக்கின்றது. இந்த முன்னாணிலே இருந்து பலதரப்பட்ட நரம்புகள், ஒரு நரம்பு பின்னல், ஒரு சர்க்கிட் என்று சொல்லுவோம், நரம்பு பின்னல் எல்லாம் இந்த முன்னாணிலே இருந்தும் மூளையிலே இருந்தும் வெளியேறி எங்களுடைய உடல் முழுவதையுமே கட்டுப்படுத்துகிறது. எனவே இந்த காரணங்களை கூட நாங்கள் பிரித்தறிகின்ற போது முதலிலே மூளையிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அதாவது அதை நாங்கள் சென்ட்ரல் காஸ் என்று சொல்லுவோம், மத்திய தனத்தில் இருந்து ஏற்படுகின்ற காரணங்கள் சென்ட்ரல் காஸ் என்று சொல்லுவோம். அதே நேரத்திலே இந்த மூளை முன்னாணிலே இருந்து வெளியேறுகின்ற இந்த நரம்புகளிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நாங்கள் பெரிஃபரல் காசஸ் என்று சொல்லுவோம். முதலாவது பார்க்கின்ற போது இந்த மத்திய செயற்பாடிலே ஏற்படுகின்ற, அதாவது சென்ட்ரல் காஸ் என்று சொல்லுவோம், மத்திய செயற்பாடுகளில் ஏற்படுகின்ற பிரச்சனை என்று பார்க்கின்ற போது முதலாவதாக ஒரு பிரச்சனை இருக்கின்றது. என்னவென்றால் டீஜெனரேட்டிவ் டிஸார்டர்ஸ், அதாவது ஒருவருக்கு வயது செல்ல அல்லது அவருடைய பரம்பரையாக உங்களுக்கு விளங்கும், என்ன அம்மா அப்பா பிள்ளைகள் சகோதரிகள் சகோதரங்கள் அம்மம்மா, அவ்வாறு பரம்பரையாக ஏற்படுகின்ற பிரச்சனை காரணமாக அவர்களுடைய இந்த மத்திய நரம்பு மண்டல தொகுதியிலே அழிவு ஏற்படுகிறது. அதான் டீஜெனரேஷன் என்று சொல்லுவோம், டீஜெனரேட்டிவ் டிஸார்டர்ஸ். எனவே கொஞ்சம் கொஞ்சமாக போகின்ற போது இந்த நரம்பு மண்டலத்திலே நரம்புகளிலே இருக்கின்ற கலங்கள் எல்லாம் தானாகவே செத்துக்கொண்டு அல்லது அழிந்து கொண்டு போகிறது. இது ஒன்று வயசு போகின்ற போது, வயசு போகின்ற போது ஏற்படக்கூடியதாக இருக்கும், அல்லது பரம்பரையாக கூட அப்படி ஏற்படுகிறது. அதில் முக்கியமானது என்ன நோய் என்றால் மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ் எனப்படுகிற நோய். எனவே அங்கே என்ன நடைபெறும் என்றால், இந்த ஸ்க்ளிரோசிஸ் எனப்படுகிற நோயிலே, மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ் எனப்படுகின்ற நோயிலே இந்த நரம்பு மண்டலமானது ஃபைப்ரோசிஸாக, அதாவது ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு இழையமாக, அதாவது ஒரு பிரயோசனம் இல்லாத நார் இழையமாக அது மாற்றப்படுகிறது. அதைத்தான் நாங்கள் மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ் என்று சொல்லுவோம். இரண்டாவதாக மிக முக்கியமான காரணம், இன்று உலக நாடுகள் முழுவதும் பரவி இருக்கிற ஒரு நோய் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். உலகிலே மிக பிரபலியமான அமெரிக்க ஜனாதிபதிகள் கூட இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஃபேமஸாக இந்த ரொனால்ட் ரீகன் எனப்படுகிற அமெரிக்கன் ஜனாதிபதி கூட பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த பார்க்கின்சன் டிசீஸ். எனவே பார்க்கின்சன் நோயை பற்றி விவரமாக பிறகு பார்க்கலாம். இந்த பார்க்கின்சன் நோய் கூட அழிவடைகின்ற, நரம்பு மண்டலம் அழிவடைகின்ற, அதாவது ஒரு டீஜெனரேட்டிவ் டிஸார்டராகத்தான் வருகிறது. அடுத்ததாக இன்னும் ஒரு நிலைமை இருக்கிறது என்னென்னால் மல்டிபிள் அட்ரோஃபிக் டிஸார்டர்ஸ் எனப்படுகிற ஒரு நோய். அதில் இங்கே பல பகுதிகள், நரம்பு மண்டலம் அல்ல, ஈரலாக இருக்கலாம், அதே நேரத்தில் வேறு குடற்பகுதியாக இருக்கலாம். இந்த பகுதியும் என்ன செய்கிறது என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி கொண்டு, அட்ரோஃபி என்று சொல்லுவோம், சுருங்கி அல்லது அழிவடைந்து கொண்டு வருகின்ற ஒரு நோய் கூட்டமாகவும் இருக்கலாம். எனவே இந்த மூன்று நோய்கள், முதலாவதாக மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ், இரண்டாவதாக பார்க்கின்சன் டிசீஸ், மூன்றாவதாக மல்டிபிள் அட்ரோஃபிக் டிஸார்டர் சிண்ட்ரோம் என்று சொல்வோம். இந்த மூன்று நோய்களிலுமே என்ன ஏற்படுகிறது, மத்திய நரம்பு மண்டல தொகுதி, மூளை முன்னான் எனப்படுகின்ற இந்த மத்திய நரம்பு மண்டல தொகுதி பாதிக்கப்பட்டு அவருக்கு இந்த ஆண்மையின்மை அல்லது இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படுகிறது. இரண்டாவதாக என்ன நடைபெறுகிறது என்றால், இந்த எங்களுடைய முன்னான் பகுதியிலே ஏற்படுகின்ற ஏதாவது நோய்கள் அல்லது விபத்துகள், ஆக்சிடென்ட்ஸ் காரணமாக இந்த முன்னானிலே ஏற்படுகின்ற டேமேஜ்,
அதாவது ஸ்பைனல் கோட் ட்ரோமா ஆர் டிசீஸ் என்று சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும் என்று வீதி விபத்துகள் என்பது மிகவும் சாதாரணமாகிவிட்டது. எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டில், இலங்கையை பொறுத்த மட்டில் இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில் இருந்து 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதிக்கு இடையிலே ஏறக்கூடிய 2500 பேர் இந்த வீதி விபத்துக்களால் இறந்திருக்கிறார்கள். எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் காயமடைந்திருக்கிறார்கள். எனவே இந்த வீதி விபத்துகள் காரணமாக அவருடைய முன்னான் பாதிக்கப்படுமா இருந்தால், ஸ்பைனல் கோட் ட்ரோமா முன்னான் பாதிக்கப்படுமா இருந்தால், அல்லது இந்த முன்னான் பகுதிகளில் ஏதாவது புற்றுநோய் கட்டிகள் ஏதாவது ஏற்படுமா இருந்தால், அது ஸ்பைனல் கோட் டிசீஸ் என்று சொல்லுவோம், ஏற்படுமாக இருந்தாலும் இந்த முன்னாடிலே இருந்து வெளியேறுகின்ற நரம்பு மண்டல தொகுதி பாதிக்கப்பட்டு அவருக்கு என்ன ஏற்படுகிறது? இந்த ஆண்மையின்மை நோய் ஏற்படுகிறது. அடுத்ததாக இந்த மூளையிலே ஏற்படுகின்ற பாரிசவாதம் அல்லது செரிப்ரோவாஸ்குலர் ஆக்சிடென்ட்ஸ், அல்லது நாங்கள் சாதாரணமான மொழியிலே சொல்லுவதாக இருந்தால் ஸ்ட்ரோக் மூலமாக கூட இந்த பிரச்சனை ஏற்படும். எனவே சிவிஏ அல்லது சிவி என்று சொல்லுவோம், செரிப்ரோவாஸ்குலர் ஆக்சிடென்ட்ஸ் என்று சொல்லுவோம், அல்லது சாதாரண ஸ்ட்ரோக் என்று சொல்லுவோம், அல்லது இந்த மூளை பகுதியில் ஏற்படுகின்ற இந்த பாரிசவாதம், அங்கவாதம் அல்லது பாரிசவாதம் என்று சொல்லுவோம். இந்த பாரிசவாதம் ஏற்படுமாக இருந்தால் அவர்களுடைய கை கால்கள் வளமாக போய்விடும். சில நேரங்களில் ஒரு பக்க கையும் ஒரு பக்க காலும் வழங்காக போய்விடும், அல்லது 2 பட்ட கால் மட்டும் வழங்காக போய்விடும். எனவே இந்த நிலைமை, அல்லது 2 கையும் 2 காலுமே கூட அவர்களுக்கு உணர்ச்சி இல்லாமல் வழங்காமல் போய்விடும். இதை நாங்கள் சிவிஏ என்று சொல்லுவோம். இதன் காரணமாகவும் மூளை பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக இந்த மூளையிலிருந்து வெளியேறுகின்ற நரம்பு மண்டலத்திலே பாதிப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக அவருக்கு இந்த இரட்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஆண்மை இன்மை ஏற்படலாம். அடுத்ததாக இந்த மூளையிலே ஏற்படுகின்ற கட்டிகள், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டியூமர்ஸ் என்று சொல்லுவோம். எனவே பல புற்றுநோய், அதில் மெலிலோபிளாஸ்டோமான்னு சொல்லுவோம், கார்சினோமான்னு சொல்லுவோம், பல புற்றுநோய் கட்டிகளாக இருக்கலாம், அல்லது புற்றுநோய் கட்டிகள் இல்லாத ஒரு சாதாரணமான ஒரு கட்டியாக இருக்கலாம். எனவே இந்த மூளையிலையும் முன்னாடியிலேயும் ஏற்படுகின்ற இந்த கட்டிகள் கூட என்ன ஏற்படும்? இந்த நரம்பு தொகுதி, ஏன் மூளை முன்னால் இருந்தால் நரம்புகள் எல்லாம் வருகின்றது என்றபடியினாலே இந்த நரம்பு தொகுதியை பாதித்து அதன் மூலமாக பாரதூரமான பிரச்சனைகள் ஏற்படும். எனவே இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது என்ன? நரம்பு மண்டலத்திலே மத்திய தொகுதியிலே சென்ட்ரல் கோசத்திலே ஏற்படுகின்ற, சென்ட்ரல் கோஸ் என்று சொல்லுகின்ற போது மூளை முன்னாடியிலே ஏதாவது பாதிப்பு ஏற்படுமாக இருந்தால் அதன் மூலமாக கூட இந்த ஆண்மையின்மை ஏற்படலாம். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் மார்க்கால் அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அதே நேரத்தில் மணி சின்னத்தை பெல் சைன் அமர்த்தி இதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தொடர்புக்கு தேவையாக இருந்தால் 0094 77 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.